நான் போகாத நாடு இல்ல, பார்க்காத ஊர் இல்ல, நான் பெரிய பணக்காரன் இல்ல, கோடீஸ்வரனும் இல்ல. அப்ப நான் எப்படி எல்லா இடத்துக்கும் போனேன்? நான் கற்ற தமிழ் என்னை உலகமெல்லாம் கொண்டு சென்றது. ஞாபகம் வச்சுக்கோங்க. அவர் சொன்னார்ல, 1 கிலோமீட்டர் நீங்க தமிழை கொண்டு போங்க, அது 10,000 கிலோமீட்டர் உங்களை கொண்டு போகும் சொல்லி. அது உண்மையில் உண்மை. அதுக்கு நான் தான் உதாரண புருஷன். சரிங்களா? இப்போ அடிக்கடி சொல்லுவோம்ல, எப்படி தமிழை கொண்டு போகிறீங்களா? நாங்கள் போய் பேச போகிற இடங்கள்லாம் வெள்ளைக்காரன்னு ஆண்டிருக்க மாட்டாங்க. அப்படி ஊருக்கெல்லாம் போயிருக்கோம். பஸ்ஸில் போய், ரயிலில் போய், காரில் போய், ஆட்டோவில் போய், 2 வீலரில் போய் நடந்து போயிருக்கேன். அப்படியெல்லாம் ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊரில் மக்கள் எப்படி பேச்சு கேட்பாங்க அவங்களுக்கு தெரியாதுங்க. பட்டிமன்றம்னா என்னன்னு தெரியாது. ஒரு ஊருக்கு பட்டிமன்றத்துக்கு பேச போயிருக்கேன். ஒருத்தர் ஆர்வமாக வந்து கேட்குறாரு, நேரத்தே வந்திருக்கப்படாதா? என்ன எனக்கு என்ன பயம்னா, கிடா வெட்டு முடிஞ்சிருச்சு போட்டுருக்குன்னு நினச்சிக்கிட்டு, ஏன் அப்படின்னு கேட்டேன். கொட்டுக்காரங்களாம் ஊருக்கு போயிட்டாங்க, நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? அதாவது நாங்கள்லாம் கொட்டுக்கு அந்த மேளத்துக்கு ஆடுறவங்கன்னு நினச்சிருக்காப்புல. அவங்க ஒரு அணி இருக்கட்டும், பட்டிமன்றம்னா என்னன்னு தெரியாத ஊரில் பேசினா எப்படி இருக்கும் பாருங்க. நான் போனேன்னா அந்த ஊரில் ஒரு 10 பேர் உட்காந்துருந்தாங்க, 30 பேர் படுத்திருந்தாங்க. நின்ற கோலம், கிடந்த கோலம், இருந்த கோலம் எல்லாம் இருந்தது. திருமாலுக்கு சொல்லுவோம்ல, திருப்பதி நின்ற கோலம், திருவரங்கம் கிடந்த கோலம், மதுரை கூடலர்கள் அமர்ந்த கோலம், இந்த 3 கோலத்தில் இருக்காங்க. சில பேர் செவிசாய்த்து கேட்டார்கள், இப்படி படுத்திருந்தான். என் கூடவே வந்தாத்தான் என் ஜோக்கு புரியும். தெரியுதா? பக்கத்தில் பார்த்து சிரிக்கப்படாது. செவிசாய்த்து கேட்டார்கள். நான் போனவுடனே என்ன பண்ண, அவங்களுக்கு என்னன்னு தெரியலையா, எங்களையெல்லாம் பார்த்த உடனே நான் ஒரு நகைச்சுவை சொன்னேன். 10 பெண்கள் சிரிச்சாங்க. உடனே ஒரு கிழவி படார்னு கோபத்தோடு இருந்துச்சு. கூட்டத்தை ஒரு பார்வை, என்னைய ஒரு பார்வை பார்த்துட்டு, ஐயா பேசிட்டு இருக்காரு, என்ன உங்களுக்கு சிரிப்பு இருக்கு, நீங்க பேசுக்கியா, நான் எவ்வளவு சிரிக்காம பார்த்துக்கிறேன். நான் அந்த கிழவியை கும்பிட்டு, படு பேசா படு, 7 கடல் தாண்டி 7 மலை தாண்டி அம்புலி மாமா இளவரச மாதிரி வந்திருக்கேன், சிரிச்சா சிரிக்கப்பட்டு விடக்கூடாதா? இதை எதுக்கு சொல்றேன் தெரியுங்களா? நமக்கு எல்லா மேடைகளும் எப்படி கிடைக்கும்? இந்த மேடை சரஸ்வதி இடாச்சத்தால் எனக்கு கிடைத்ததாக நான் கருதுகிறேன். இந்த மேடை எனக்கு தந்தது யாரு? எம்பெருமாட்டி. வெண்டாமரைக்கன்றின் மலர்பாதம் தாங்க என் வெள்ளை உள்ளத்து தண்டாமரைக்கு தகாதுகளோ, சகமேலும் அளித்து உண்டான் உறங்க ஒளித்தான் பித்தாக உண்டாக்கு மண்டம் கண்டான் சுவையில் கரும்பே சகலகலாவல்லியே. வெறும் ஹியூமர் மட்டும் பேசினா பழைக்க முடியாது சாமி. ஏன்னா அந்த ஜோக்கை வேற யாராவது திருடி பழிச்சிட்டு போயிடுவாங்க. பாட்டு சொல்லணும். இந்த பாட்டு யார் பாட்டு தெரியுமா? குமரகுருபரர் பாட்டு. தமிழ்நாட்டில் 2 பேர் தான் கங்கையை தாண்டி போய் சாதிச்சு வந்தவங்க. 16ஆம் நூற்றாண்டில் ஸ்ரீவைகுண்டத்தில் பிறந்த குமரகுருபரர். அடுத்து 20ஆம் 19ஆம் நூற்றாண்டில் மகாகவி பாரதி. அந்த 2 பேர் இருந்த இடத்துக்கு இப்ப நான் போயிட்டு வந்தேங்க. காசிக்கு போயிட்டு வந்தேன். இப்ப நீங்க காசிக்கு சமீபத்தில் போனீங்களான்னு தெரியல. நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் இந்த காசியை எப்படி வைத்திருக்கிறார்? பூலோக சொர்க்கமாக மாற்றி இருக்கிறார். என்ன ஆதாரம் நீங்க கேட்பீங்கல்ல? என்ன ஆதாரம்னா, நதியில அழுக்கு இருக்கும் இல்லையா, ஏதாவது பூக்கள் அழுக்கெல்லாம் இருக்கும்ல, அப்ப நதி சுத்தமா இருக்கிறது நான் பார்த்தேன் படகுல போறப்ப. அந்த படகு ஓட்டிட்டு கேட்டேன், எப்படி சுத்தமா இருக்கு அப்படின்னு கேட்டேன். ஒண்ணும் இல்லைங்க, இதுக்கான எல்லா அறிவியல் வசதியும் இதுக்கு வச்சிருக்காங்க. எப்படின்னா, அவர் கையில இருந்த பூ மாலையை என்கிட்ட கொடுத்து, இதை தண்ணியில போடுங்களேன் அப்படின்னாரு. நான் ஏதோ அது ஒரு அங்க இருக்கக்கூடிய அந்த முக்கியமான நிகழ்ச்சியில ஒண்ணு போட்டுக்குன்னு சொல்லி இப்படி கையெடுத்து கும்பிட்டு அதை அப்படி இப்படி வச்சு பார்த்து அப்படி அப்படி தூக்கி போட்டேன். ஒண்ணும் இல்லைங்க, ஒரு நிமிஷம் அப்படி ஒரு மிஷின் அப்படி சுத்திக்கிட்டே வந்ததுங்க. வந்தது அந்த பூ அப்படி எடுத்துட்டு போயிருச்சு. அது சுத்தப்படுத்துகிற அந்த எந்திரம் நான் போட்டது. அது அந்த மலர் வாடியோ அல்லது அழுகியோ போய்விட்டால் நதிநீர் கெட்டுவிடும் என்று சொல்லி அதற்கான ஏற்பாட்டை செய்திருக்கிறார்கள் சொன்னா, இப்ப நீங்க நினைக்கலாம், அப்ப மனுஷன் தூக்கிட்டு போயிடாதான்னு. தூக்கிட்டு போகாத அளவு குளிக்கணும். தெரியுதா? ஒரு சின்ன வேலையை பார்த்தாலும் சரியா பார்க்கணும். அந்த காசி மாநகரத்துக்கு போயிட்டு வர்றப்ப அந்த பெருமை இருந்தது. அதோடு மட்டுமில்ல, பாரதி வீட்டுக்கு போயிட்டு வந்தேன். குமரகுருபரர் அங்கதாங்க சகலகலாவல்லி மாலையை பாடினார். சகலகலாவல்லி மாலை தான் பாட்டு தான் நான் இப்ப சொன்ன பாட்டு. வெண்டாமரை கண்டின் சொன்னல, சரியா கேட்கலன்னு திருப்பி சொல்லுவேன், வேண்டாம்ல? அப்படிதான். ஏன்னா நம்ம ஏதாவது ஒன்று சொன்னோம்னா உடனே பயம் வந்துடுது. ஒரு பாட்டு சொல்லிவிட்டோம்னு வச்சுக்கோங்க, முடிக்கட்டு எழுப்பு அப்படின்னு படுத்துடுறாங்க. 10 பாட்டுங்க. தனக்கு இந்துஸ்தானி மொழி தெரியாது என்பதால் அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, சரஸ்வதியை வணங்கி, நான் பேசுற தமிழ் அந்த மன்னனுக்கு புரிய வேண்டும், அதன் காரணமாக தமிழர்கள் வந்தால் தங்குவதற்கு இங்கே ஒரு அமைவிடம் வேண்டும் என்று சொல்லி கேதார்கட் என்கின்ற இடத்துல
ஒரு திருமணத்தை உருவாக்கினார் குமரகுருபர். அது பக்கத்திலேயே பாரதியாருடைய வீட்டு இருக்குங்க. 4 ஆண்டுகள் பாரதி காசியில் இருந்தார். ஒரு ஆச்சரியம் தெரியுங்களா, அந்த பாரதியார் வீட்டில் நின்றுட்டு இருக்கேன் நானு. அப்போ ஒரு போன் வந்துச்சு. போன் எடுத்து காதுல வச்சு, யார் பேசுறீங்க, எங்க இருந்து பேசுறீங்கன்னு கேட்கிறேன். ஒன்னும் இல்லையா, காஞ்சிபுரத்துல இருந்து பேசுறோம், அடுத்த மாசம் ஒரு பட்டிமன்றத்துக்கு வரணும்னு. இரியா கொஞ்ச நேரம் பேசியா அப்படின்னு. இல்ல நீங்க தான் பேசணும், அதுக்கு தான் காசு கொடுப்போம் அப்படின்னாப்ல. இல்லையா நீ பேசு. ஏன் தெரியுமா, நீ காஞ்சியில இருந்து பேசுற, நான் காசியில இருந்து கேட்கிறேன். யாரு பாடினா சொல்லணும், தெரியுதா? நான் போனோன்னு சில இடங்கள் என்ன செய்ய வந்துட்டீங்களா, இங்க சாப்பிட்ட உணவு இங்கே போனா 3 மணி நேரம், இங்க கேட்கிற செய்தி நம்ம மனசுக்குள்ள போனா, அறிவுக்குள்ள போனா, சாகிற வரைக்கும் மறக்க கூடாது. செல்வத்துள் செல்வம் நல்லா. அப்போ தேசிய கீதத்தையும் தமிழ் தாய் வாழ்த்தையும் சேர்ந்து பாட வச்சாங்க, நல்லா இருந்துச்சு. செல்வத்துள் செல்வம். இது எதுக்கு கேட்குறேன்னு தெரியுமா, அவருக்கு அந்த குரல் முழுசா தெரியாது, ஊரா கேட்டுட்டு தெரியாதுன்னு போய் சொல்லிவிடாங்க. இதை எதுக்கு கேட்டேன்னு தெரியுமா, ஒரு ஊரில் பேசிக்கிட்டு இருக்கப்ப செல்வத்துள் செல்வம் அப்படின்னு நிப்பாட்டினேன். ஒரு அம்மா எந்திரிச்சு திருமதி செல்வம் அப்படின்னு சொல்லுது. இது என்ன சொல்றது, திருக்குறள் இப்படி போயிடுச்சுன்னா நம்ம என்ன பண்றது? இப்ப பாருங்க, அவர் நான் ஏன் பேச சொன்னேன் தெரியுமா, ஏன்னா பாரதி சொன்னாரு, காசி நகர்ப்புலவர் பேசும் முறையை காஞ்சியில் கேட்பதற்கு ஒரு கருவி செய்வோம் அப்படின்னு. எப்ப 19ஆம் நூற்றாண்டுல காசியில பேசினா காஞ்சிபுரத்தில் இருக்கவங்களுக்கு கேட்கணும். இன்னொன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, காசியில இருக்கவர் ஒருவேளை இந்தி தெரிஞ்சு அவர் பேசி, காஞ்சிபுரத்தில் இருக்கவருக்கு இந்தி தெரியாது, என்ன பண்றது? எல்லாருக்கும் நம்முடைய ஆளுநர் மாதிரி தமிழும் இந்தியும் மற்ற மொழிகளும் தெரியுமா? சொல்ல முடியாது. அதுக்கு பாரதி என்ன சொல்றா தெரியுங்களா, நீ பேசுறப்ப அவன் அந்த மொழியில பேசினா காஞ்சிபுரத்தில் கேட்கிற போது அது மொழிபெயர்த்து தருகின்ற கருவியை கண்டுபிடிக்க வேண்டும். இதுதாங்க சிறப்பு. இது முடியுமா? முடியும். இப்ப போன வாரம் லண்டன் போயிருந்தேன். இப்படி ஒவ்வொரு ஊரா போனேன்னு சொல்ல மாட்டேன், சொல்றேன் ஒரு நிமிஷம். முந்தியெல்லாம் போனா அவங்க கேட்கிற கேள்விக்கு ஆக்சென்ட்டுக்கு நமக்கு பெரிய பயமா இருக்கும். உன் பேர் என்னன்னு கேட்டாலே மயக்கம் வந்துடும் எனக்கெல்லாம். இப்ப இந்த தடவை என்ன பண்ணாங்க தெரியுங்களா, அந்த இமிகிரேஷன் ஆபீசர் உட்காந்துருக்காருங்க. வந்தோடனே அன்பா வரவேற்றுட்டு உடனே எங்க இருந்து வர்றீங்கன்னு கேட்டாரு. நான் கொஞ்ச நேரம் அவரை ஒத்து பார்த்தேன். உடனே கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு அவர் செல் எடுத்து இப்படி பேசிட்டு, வேர் ஆர் யூ கம்மிங் ஃப்ரம் அப்படின்னு என்கிட்ட கேட்கறாருங்க. நீங்கள் எங்கிருந்து வருகிறீர்கள், அதுல தமிழ்ல வருதுங்க. நான் உடனே தமிழ்நாடு, உடனே எங்க அட்ரஸ் உள்பட எல்லாத்தையும் சொன்னேன். அது உடனே ரொம்ப அவருக்கு மொழிபெயர்த்து அப்படியே கொடுக்குது. ஞாபகம் வச்சுக்கங்க, ஒலியை மொழி பெயர்த்து கொடுக்கிறது, அதான் அதுல சிறப்பு. இதைத்தானுங்க பாரதி சொன்னாரு. அவரோடு இருந்த புலவர்கள் எல்லாம் மற்றவற்றை பாடிக்கொண்டிருந்த போது பாரதி மட்டுமே அறிவியல் பாடினார். எத்தனை பேருங்க அவர் வாழ்ந்த காலத்தில் இருந்தவர்கள் டைட்டானிக் கப்பல் 1912 முங்கி போச்சுங்கிற விஷயத்த எல்லாரும் பதிவு பண்ணாங்களா? தெரியாதுங்க. பாரதி பதிவு பண்ணார். சுற்றுலா பயணிகள் கப்பல் ஒன்று அங்கே நீரில் மூழ்கி விட்டதாக அறிகிறோம், வருந்துகிறோம் சொல்லிட்டு தன்னுடைய பத்திரிகையில் பதிவு பண்றான்னு சொன்னா, உலக செய்திகளை தெரிந்து கொண்டதால் அவன் உலக கவிஞனாக திகழ்கிறான். கம்பனை போல், வள்ளுவன் போல், இளங்கோ போல் பூமி தண்ணில் யாங்கடிமை பிறந்ததில்லை, உண்மை வெறும் புகழ்ச்சி இல்லைன்னு சொன்னா அது காரணம் என்ன? அவருக்கு பிடிச்ச ஒரு கவிஞர் யாருன்னு கேட்டா எல்லாரும் தான். அதுல அந்த கம்பருக்கான இடம் ஒரு பெருமை என்ன, இன்றைக்கு அந்த கம்பர் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். கம்பன் கழகங்களில் மட்டுமில்லைங்க, ஆளுநர் மாளிகையிலும் கம்பர் வனம் திறக்கப்பட்டிருக்கிறது. சொல்லலாம்ல, 5 வகையான வடம் பற்றிய செய்தி மணிமேகலையில் இருக்கு. மணிமேகலைங்கிறது 50 காப்பியங்கள்ல ஒன்று. பாடியவர் யார் தெரியுமா? எங்க ஊருக்காரரு, மதுரை கூலவாணிகன் சீத்தலை சாத்தனார். அது கூலவாணிகம்னு அவர் ஒன்றும் இல்லை, மளிகை சாமான், அதாவது நம்ம சமையல் பொருள். இப்ப அவருக்கு பாலி மொழி தெரிஞ்சிருக்கு, அதான் ஆச்சரியம். அதுக்கு என்ன ஆதாரம் தெரியுங்களா? நான் இந்தோனேஷியா போயிட்டு பாலி போனப்ப அந்த பாலியில மணிமேகலைக்கு கோயில் இருக்கு. மணிமேகலை யாரு? கோவலனுடைய மாதவியினுடைய மகள். அவளுக்கு கோயில் அங்க வச்சிருக்காங்க. இப்ப பாருங்க, நம்ம ஒவ்வொரு இடத்துக்கும் போற போது அந்த நினைவு வருது. நெஞ்சை எல்லும் சிலப்பதிகாரம் என்று ஒரு மணி ஆரம் படைத்த தமிழ்நாடு. அதே போல கம்பனை போல், வள்ளுவன் போல், இளங்கோ போல் 2வது தடவை இளங்கோ, 3வது தடவை சேரன் தம்பி சிலம்பு இசைத்ததுன்னு சொல்றாருங்க. இப்படி அவர் பாடிய அந்த விஷயங்கள் எல்லாம் கம்பன் கழகத்தை சார்ந்தவர்களை எல்லாம் கூப்பிட்டு ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன், அத்தனை கம்பன் கழகத்தை சார்ந்தவர்களை கூப்பிட்டு ஆளுநர்கள் வரவேற்று பெருமை சேர்த்தார் என்று சொன்னால் கம்பன் கழகம் பெருமை பெற்றது. அதானுங்க ரொம்ப சிறப்பான ஒன்று. இன்னைக்கு நம்ம உதாரணம் சொல்றதா இருந்தா
அந்த மாதிரி இருக்கணும். வேற ஒன்றும் வேண்டாங்க. ஒரு செய்தி எப்படின்னா பேசி சொல்லலாம், காட்சி வடிவத்தில் சொல்லலாம். உதாரணமா சமீபத்தில் கம்பராமாயணத்தை பார்த்துட்டு இருந்தேன். இப்போ இதோட முடிச்சிருவேன். என்ன பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னா ராமாயணம் பார்த்துட்டு இருந்தேன். ராமாயணம் சீரியல் பார்த்துட்டு இருந்தேன். வேற வேலை இல்லைன்னு என்னை கேட்கக்கூடாது. நான் அதுவும் பார்க்கணும் இல்லையா? ஏன்னா நானும் சீரியல் நடிச்சுட்டு இருக்கேன், வேற வழி கிடையாது. இப்ப சீதா கல்யாணம் காட்டுறாங்க. கல்யாணத்துல மாலை, பொண்ணு மாப்பிள்ள மாலை மாத்தணும். ராமன் வளர்ந்துருக்காரு, கிரீடம் வச்சிருக்காரு. சீதை கொஞ்சம் குட்டையா இருக்காங்க, அப்படி போடுறாரு. இப்ப சீதை ராமருக்கு போடுறோம். எப்பவுமே மாப்பிள்ளை கொஞ்சம் முறுக்கா இருப்போம்ல, அப்படி கொஞ்சம் விலகுவாங்க. இன்னும் சில திருமண வீடுகள்ல பொண்ணை தோல்ல தூக்கிட்டு அந்த பக்கம் போவாங்க, இந்த பக்கம் போவாங்க, எல்லாம் செய்வாங்க. இப்ப சீதை இப்படின்னு உடனே ராமர் லேசா சிரிக்கிறார். ஏன்னா அவரே உயரம், அவருக்கு மேல கிரீடம். எப்படி போடுறதுன்னு யோசிக்கிறப்பங்க சட்டுன்னு இலக்குவன் லட்சுமணன் அண்ணனுடைய பாதத்தை தொட்டு கும்பிடுறாருங்க. உடனே ராமர் என்ன செய்யறாரு? தம்பின்னு குனிறாரு, அந்த அம்மா மாலை போட்டுருது. அவ்வளவுதான். எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. இதுல வசனம் வந்ததா? இல்ல. காட்சி வந்ததா? இல்ல. ஆனால் நமக்கு இவையெல்லாம் தெரியும் என்பதை அவர்கள் தெரிந்து வைத்திருக்கிறார்கள். அதனாலதான் பாரதியை பற்றி பேசுகிற போது நமக்கு என்ன பெருமை? மதுரையில தான் அவருடைய முதல் கவிதை அச்சானது. முதல் கவிதை காசியிலிருந்து தன்னுடைய மனைவி செல்லம்மாவுக்கு எழுத்து வடிவில் எழுதின அந்த ஒரு மரபு கவிதை. மரபின் மைந்தன் முத்தியா அவர்கள் இங்கே உட்கார்ந்துருக்காங்க. என்னை அழைச்சிட்டு வந்ததே அவர் தான். அத்தகைய பெருமை மிகுந்தவர். இப்பவும் கூட ஆசு கவி என்று நாம் சொல்கிறோம் என்று சொன்னால் அந்த ஆசு கவி ஸ்பான்டேனியஸ் ஓவர்ஃப்ளோவாங்க. அத்தகைய பெருமையுடையவர் யார் என்றால் நம்முடைய மரபின் மைந்தன் முத்தியா அவர்கள் தான். அத்தனை ஆற்றல் அவருக்கு உண்டு. அப்ப அவர் மதுரையில சேதுபதி மேல்நிலை பள்ளியிலே அங்கே ஒரு 4 மாதம் பணியாற்றினார். அப்பதாங்க அவர் எழுதின அந்த கடிதம் அங்க அச்சாகுது. மூணாராவண்ணா கன்சாமி ராவியருடைய விவேகபானுங்கிற பத்திரிகையில தான் முதல் கவிதை அச்சாகுது. சினிமாவிலையும் முதல் சினிமா பாட்டு எழுதுறது யாரு தெரியுமா? மதுரை கவி பாஸ்கர் தாஸ், மதுரைக்காரர் தான். சினிமானாலும் சரி, பேச்சுனாலும் சரி, எதா இருந்தாலும் மதுரைக்கு நிகர் மதுரைதான் என்று சொன்னால் மதுரைக்கு வந்திருக்கிற பாரதியை இன்றைக்கு தமிழ்நாட்டுடைய தலைநகரிலே நம்முடைய ஆளுநர் பெருமகனார் முன்னிலையில், நீதியரசர்களுடைய முன்னிலையில் பாராட்டுவதற்கு, பேசுவதற்கு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. இந்த வாய்ப்பு தந்த அத்தனை பெருமக்களையும் மீண்டும் வணங்கி, வாய்ப்பு இருந்தால் வருஷம் என்னை கூப்பிடுமாறு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.